தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மார்ச் மாதம் தேவன் நம்மை 9 நாட்கள் கிருபையாய் காத்து இந்த 10வது நாளை தேவன் தயவாய் தந்ததினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறது எத்தனை மகிழ்ச்சி, கர்த்தரை துதிக்க சபையாய் கூடி வருவது எத்தனை மகிழ்ச்சி, பேரானந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 9 நாட்கள் இந்த 3வது மாதத்திலே அதிசயமாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் நம்மை நடத்தி சுமந்து வந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 28ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி அடையான் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு தாழ்ச்சி இல்லை என்பதை குறித்து வாக்குத்தத்த ஆராதனையிலே தியானித்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தர் கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்ச்சி இல்லை. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டவர்களுக்கு தாழ்ச்சி இல்லை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் தாழ்ச்சி வருகிறது, எதற்காக கர்த்தர் தாழ்ச்சியான நிலவரங்களிலே சில நேரங்களிலே நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்தோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் அவர் சில காரியங்களை நமக்கு தாழ்ச்சியின் அனுபவத்திலே நடத்துகிறதை குறித்து கேள்விப்பட்டோம். ஏன் இந்த தாழ்ச்சியின் அனுபவங்கள் நமக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், தாழ்ச்சியை, தண்ணீர் தாழ்ச்சியை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் சுகவீனங்களை, வருமானத்திலே குறைவுகளை சில நேரங்களில் கட்டளையிடுவது நம்முடைய குறைவுகளை, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேவனுடைய பட்சமாய் திரும்ப வேண்டும், தேவனுடைய பட்சமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நம்முடைய சஜீவியத்தில் சின்ன சின்ன காரியங்களை கூட நாம் உணர்ந்து கர்த்தருடைய பட்சத்தில் திரும்ப வேணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று கடந்த வாரம் கேட்டோம். அதோடு மாத்திரமல்ல, இளையகுமாரனை குறித்து கேட்டோம். அவன் தூர தேசம் போனான், துன்மார்க்க ஜீவியம் செய்தான், குறைவுபடத் தொடங்கினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். He began to be in want. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் குறைவுபடத் தொடங்கினதை கேட்டோம். நம்முடைய ஜீவியத்திலேயும் கூட தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற அனுபவங்களை கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் நம்முடைய தாழ்ச்சியை கர்த்தர் இல்லாத ஜீவியத்தை உங்களுக்கு எனக்கு தருவார். தாழ்ச்சி அடைய மாட்டாய். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைவேறுகிறதை நாம் உணரலாம். இந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபாகம புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படிக்கும்போது, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களிலும் ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் 15வது வசனத்தை நாம் படிக்கும்போது 15வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை கர்த்தருடைய கை கொள்ளும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
ஆசீர்வாதங்களும் கை கொள்ளாமல் போகும்போது நமக்கு சாபங்களும் வரும் என்பதை குறித்து இங்கே ஒரு எச்சரிப்போடு கூட படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15வது வசனத்தில் தொடங்கி இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் வரும் என்பதை குறித்து நாம் மிகுந்த பயத்தோடு கூட நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்காக 28ஆம் அதிகாரத்தினுடைய 47 48 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அடித்து தீருமட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாதது நிமித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேவனை சேவிக்காதது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? குறைவையும் பட்டினியையும் கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். தாகத்தோடு நிர்வாணத்தோடும் உனக்கு விரோதமாய் எழும்பும் கர்த்தர் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி, நான் சத்துருவை சேவிக்கிறோமா இல்லாவிட்டால் கர்த்தரை சேவிக்கிறோமா? யாரை சேவிக்கிறோம்? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே குறைவு வருவதற்கான, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்ச்சி வருவதற்கான ஒரு காரணத்தை இங்கே படிக்கிறோம். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாதது நிமித்தம். அப்படியானால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளிலே நாம் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம், சந்தோஷத்தோடு ஆராதிப்போம். கர்த்தருக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்வோம், அவரை சேவிப்போம், அவரை தொழுது கொள்வோம். அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் குறைவு வராது, பட்டினி வராது, நிர்வாணம் வராது, சத்துருக்கள் எழும்ப மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற கொஞ்சம் பலத்தில் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் தேவனை ஆராதிக்க பிரயாசப்படுவோம். வேதத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பும்போது 9ஆம் அதிகாரத்தில் 35 முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 37 வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவினாலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவனையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதை முத்திரை போடுவார்கள் என்றார்கள். இங்கே எவ்வளோ பரிதாபமான நிலவரத்தை பாருங்கள். கர்த்தர் விசாலமாய் தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம், பெரிய தயவினால் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலே துக்கத்தோடு சொல்கிறார்கள், உமக்கு ஊழியம் செய்யாமல். கர்த்தருக்கு அவங்க ஊழியம் செய்யலையா? தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பலை. நாங்கள் ஊழியம் செய்யலை, கர்த்தரை சேவிக்கலை, கர்த்தரை ஆராதிக்கலை. பொல்லாத கருமங்கள், கருமம் என்றால் வினைகள், கிரியைகளை விட்டு நாங்கள் திரும்பலை. ஆனபடினாலே பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைகளாக இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளையும் எங்களால் அனுபவிக்க முடியவில்லை. நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம். எங்களுடைய வருமானம் எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். மகா இக்கட்டிலே அகப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ வேதனையான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கர்த்தர் எல்லாம் சம்பூர்ணமாய் தந்திருக்கையிலே, எல்லாம் பரிபூர்ணமாய் தந்திருக்கையில் நாங்கள் ஊழியம் செய்யலை, உமக்கு ஊழியம் செய்யலை, உம்மை சேவிக்கலை, உம்மை ஆராதிக்கலை, உமக்கு நாங்கள் பணிவிடை செய்யலை. அனுபடினாலே நாங்கள் குறைவுபட ஆரம்பித்து விட்டோம். உபாகம புஸ்தகத்தில் அதை தானே படித்தோம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் மகிழ்ச்சியோடு நீ தேவனை சேவியாமற் போனது நிமித்தம் நீ குறைவுபடுவாய். இதை இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே சந்தோஷமாய் கர்த்தர் பெரிய தயினாலே அருமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்தார். கட்டப்படாத வீடு, கையால் கட்டப்படாத வீடு, நாட்டாத வெட்டாத கிணறு, நாட்டாத தோட்டம், எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல், தேவனை சேவியாமல் போனதுனாலே தங்களுக்கு இருந்த கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் எல்லாம், தங்களுக்கு இருந்த எல்லா நன்மைகள் எல்லாம் அவர் அப்படியே இழக்க நேரிட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அரணான பட்டணங்களையும் கொழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இங்கே 25வது வசனத்தில் செல்வமாய் வாழ்ந்தவர்கள் 35வது வசனத்தில் குறைவுபட தொடங்கிட்டாங்க. 36வது வசனத்தில் குறைவுபட தொடங்கிட்டாங்க. குறைவுபடுவதற்கு என்ன காரணம்? நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் இக்கட்டுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். எங்கள் சரீரங்களையும் எங்களுடைய மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு தீர்மானத்தோடு கூட அவர்கள் தேவனுடைய பட்சமாய் திரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்மானத்தோடு கூட கர்த்தருடைய பட்சத்தில் திரும்புகிறார்கள். கடைசி வசனத்தை பார்க்கும்போது இவைகளெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். நாங்கள் எழுதி கொடுக்குறோம். ஐயா ஆண்டவரே, இனிமை சேவிப்போம். ஆண்டவரே, நாங்கள் அடிமையாக இருந்தது போதும், நாங்கள் பரிதபிக்கப்பட்டது போதும், நாங்கள் குறைவுபட்டது போதும். எங்களுடைய நன்மைகள் எல்லாம் எங்கள் மேல் வைத்திருக்கிற எங்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு அது அதிகமாய் போகிறது. எவ்வளோ வேதனையான அனுபவம் இன்றைக்கு உன் ஜீவியத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வருமானம் நஷ்டப்படுகிறதா? உன்னுடைய வருமானம் அந்நியருக்கு போகிறதா? உன் கையின் பிரயாசத்தை அந்நிய வல்லமைகள் புசிக்கிறார்களா? எங்கள் மேல் ஆளுகை செய்யும்படி வைத்த ராஜாக்களுக்கு எங்களோட வருமானம் திரளாய் போகிறது. சிலர் வீடுகளில் எப்போ பார்த்தாலும் மெடிசன், எப்போ பார்த்தாலும் வியாதி. சில வீடுகளில் பிரச்சனை, கேஸ், கோர்ட்டு, இதெல்லாம் பணம், நம்முடைய பணங்கள், வருமானங்கள் வீண் விரயம் ஆகிறதா? நாம் இன்றைக்கி உணர்வோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடும் எனக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும்போது உம்மை நான் தேடாததினாலே, உம்மை ஆராதிக்காததினாலே, உம்மை பணிந்து கொள்ளாததினாலே, உமக்கு ஊழியம் செய்யாததினாலே இது எனக்கு வந்திருக்கிற குறைவு, தாழ்ச்சி. ஆண்டவரே, உன்னுடைய பட்சமாய் திரும்புகிறேன். நான் கர்த்தாவே, இத்தனை தாழ்ச்சிகள் வந்தாலும் உணர்வில்லாமல் இருக்கிறதுன்ற காரணம் ஆண்டவரே இன்றைக்கு என்னை உணர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பட்சமாய் திரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை திருப்பிக் கொள்ளும். இந்த பட்சமாய் என்னை திருப்பிக் கொள்ளும். ஆண்டவரே, நான் உம்மைட்டு தூரம் போய் துன்மார்க்க ஜீவியம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, கர்த்தரண்டையில் திரும்புவோம். அப்படியானால் திரும்புகிற உனக்கு எனக்கும் கர்த்தர் சாட்சி இல்லாத ஒரு ஜீவியத்தை, உன் தாட்சியெல்லாம் கர்த்தர் மாற்றி தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடையான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே உங்களை என்னையும் தாட்சி இல்லாத ஒரு ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தேவன் தந்த நன்மைகள் எங்கே? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்கே? தேவனுக்கு தந்ததான அருமையான ஆசீர்வாதங்களை நீ தக்க வைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லாவிட்டால்
அடிமைகள் ஆளுகை செய்கிறார்களா? இல்லாவிட்டால் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்களா? உன்னை ஆளுகை செய்கிற வல்லமைகள் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? உனக்கு தந்ததான கிருபைகள் எங்கே? உனக்கு தந்ததான ஐஸ்வர்யம் எங்கே? ஏன் நீ தாழ்ச்சியாக இருக்கிறாய்? நீ தேவனை ஆராதிக்காததினாலே, நீ தேவனுக்கு ஊழியம் செய்யாததினாலே, நீ தேவனை தேடாததினாலே, நீ பரிபூர்ணமாக இருக்கிற நேரத்திலே தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தினதினாலே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகளை நீ இன்றைக்கு உணர்ந்து திரும்புவாயாக. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உணர்ந்து திரும்புவாயாக. உணர்ந்து திரும்பினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் குறைவை நிறைவாக்குகிற தேவனாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு உதாரணமாக சாலமோன் ராஜாவை குறித்து நம்ம நிறைய படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்திருந்ததை வேத புஸ்தகத்தில் நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே சாலமோன் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்லுகிறான்? 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9, 10 வசனங்களிலே தேவன் சாலமோனை எச்சரிக்கிறதை குறித்து படிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் கர்த்தர் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவனுக்கு கட்டளையிடுகிறார், கற்பிக்கிறார். சாலமோனே, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம், அந்நிய வல்லமைகளை பின்பற்ற வேண்டாம். சாலமோனுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை படிக்கும்போது, சாலமோன் எருசலேமுக்கு எதிராக மலையிலே மோவாபிய ஸ்திரியின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரிகள் எல்லாருக்காகவும் அதை செய்தான். இதை பார்த்த தேவன் துக்கப்பட்டு அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று அவனை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் படிப்படியாய் அந்நிய தேவனை விட்டு தூரம் போனதினாலே, துன்மார்க்க ஜீவியத்திற்கு போனதினாலே அவன் குறைவுபட தொடங்க ஆரம்பித்தான். அவன் குறைவுபட ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, 1 Kings chapter 3 verse 14, ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். உன் தகப்பனாகி தாவீதை போல நடப்பா, தாவீதை போல நட. ஆனால் அவன் அந்நிய ஸ்திரீகளை பிரியப்படுத்த நினைத்தான். ஆனபடினால அவன் வாழ்க்கையில் படிப்படியாய் குறைவுகளை கண்டான். என்ன குறைவுகள் எல்லாம் கண்டான் அப்படின்னு சொன்னால், முதல்ல 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, 2 Samuel chapter 12 verse 24, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே படிக்கும்போது, தாவீது தன் மகனாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றால், அவளுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லார்ட் லவ்ட் தி சாலமோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் சாலமோனை கர்த்தர் அன்பாயிருந்த கர்த்தர் இப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் மேலே கோபமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று படிக்கிறோம். தேவ அன்பை விட்டு தேவ கோபத்திற்கு பாத்திரவானாய் மாறிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்பனைகளை கை கொள்ளாததினாலே, பிரமாணங்களை கை கொள்ளாததினாலே, அந்நிய ஸ்திரீகளின் நிமித்தம் அந்நிய தெய்வத்திற்கு கையெடுத்ததினாலே தேவன் அவன் மேல் கோபமானார். ஒரு காலத்தில் சாலமோனை கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். வேதத்தில் கர்த்தர் நேசித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். கர்த்தர் லாசருவை நேசித்தார். நான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுக்கிறேன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் தேவன் சாலமோனை அதிகமாய் நேசித்தார். ஆனால் அதே தேவன்
சாலொமோன் மேல் கோபமானார். இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து என்ன? நாம் தேவனுடைய பிரமாணங்களை கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷராக இருந்தால் நம்மை கர்த்தர் நேசிப்பார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரா? நம்மேல் கோபமாக இருக்கிறாரா? சாலொமோன் கோபமாக இருக்கிறது உணராமல் ஜீவிக்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக அவனை குறித்து படிக்கும்போது 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 4வது வசனத்தில் சாலொமோனுடைய சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தைரியமாய் சொல்லுகிறான். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு விரோதி இல்லை, இடையூறு இல்லை. கர்த்தர் எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்திலே, தகப்பனாகி தாவீது சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர் தம்மை சுற்றிலும் செய்த யுத்தத்தினால் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆழத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர், தகப்பனாகிய தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாலொமோனுக்கு சத்துருவே இல்லை, சாலொமோனுக்கு இடையூறே இல்லை, சாலொமோன் சுகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே 4-5 அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தரே என்ன செய்கிறார்னா விரோதிகளை எழுப்புகிறார். 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனம், கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலொமோனுக்கு எழுப்பினார். ஆதாத் என்கிற ஒரு விரோதி. 23வது வசனத்திலே எலியதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியானால் கர்த்தரே விரோதி எழுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை தந்திருக்கிறாரா? இடையூறில்லாத ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? ஒரு காலத்திலே சன்றி சாட்சி, எனக்கு எங்கும் இளைப்பாறுதல், இடையூறு இல்லை, விரோதி இல்லை, கொக்கரித்தவன் இப்பொழுது சத்துருக்களை கண்டு பயப்படுகிறான், சத்துருக்களை காண்கிறான், சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்ய பயப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக நான் சொல்வேனால் 11ஆம் அதிகாரத்திலே 29 முதல் 31வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது, அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்தான். வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்வை பிடித்து அதை 12 துண்டுகளாக கிழித்து போட்டு யெரொபெயாமை பார்த்து, நீ 10 துண்டுகள் எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கோத்திரத்தை சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து சாலொமோனின் ராஜ்யத்தை கிழித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே ஒரு மனுஷனிடத்திலே, யெரொபெயாம் என்கிற மனுஷனிடத்திலே 10 கோத்திரங்களை கொடுக்கிறார். ஏன் அப்படி கொடுத்தார்? 32, 33 பாருங்கள். என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரன் தேவனாகிய மில்கோகையும் பணிந்து கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் நியாயங்களை கை கொள்ளவும் அவன் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். எவ்வளோ துக்கம் பார்த்தீங்களா? 12 கோத்திரத்தை ஆளுகை செய்தவன் 10 கோத்திரத்தை இழந்து போனான். 10 கோத்திரத்தை இழந்து போனான். நம்ம ஜீவியத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதா இல்லாவிட்டால் குறைகிறதா? ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதா இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள் குறைகிறதா? நம்மை சிந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பாயிருந்த தேவன் அவன் மேல் கோபமானார். 2வது படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரோதியே இல்லாத ஜீவியம் செய்தவனுக்கு சத்துருக்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார். 12 கோத்திரங்களை சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தவனுடைய கையிலிருந்து ராஜ்யத்தை பிடித்து கிழித்து யெரொபெயாமுக்கு கொடுக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கி கர்த்தர் யாருக்கால் கொடுக்குறாரா? குறைவுபடுகிறோமா? நம்மை கண்டுபிடிப்போம். அவருடைய கட்டளைகளின்படி செய்வோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். அவருடைய வழியில் நடப்போம். அப்படி நடக்காமல் போகும்போது உபாகமத்தில் படிக்கிறது போல குறைவு, பட்டினி எல்லாம் நமக்கு வரும். மனப்பூர்வமாய் கர்த்தரை சேவியாமல் போனதுனாலே இந்த நஷ்டங்கள் நமக்கு வந்தது. உணர்ந்து கர்த்தரை திரும்புவோம். நஷ்டங்களிலிருந்து, தோல்விகளிலிருந்து, குறைவுகளிலிருந்து, தாழ்ச்சியிலிருந்து நீங்கள் நான் எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு குறைவு வருகிறது என்று எங்களோடு பேசி கொண்டிருக்கிற உடைய தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் மகிழ்ச்சியோடு உம்மை சேவியாததினாலே, நெகேமியாவிலே ஜனங்கள் அறிக்கையிடுகிறது போல உமக்கு ஊழியம் செய்யாததினாலே, ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த நன்மைகளை நாங்கள் அனுபவியாமல் எங்களை ஆளுகிற ராஜாக்களுக்கு பெரிதாய் போகிறது ஐயா, பெரியதாய் போகிறது. எங்கள் நன்மைகளை எங்களால் அனுபவிக்க முடியல. இன்றைய நான் உணர்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் ஆண்டவரே உம்மை மகன மகிழ்ச்சியாய் சேவியாததினாலே, அந்நிய தெய்வங்களுக்கு கையெடுத்ததினாலே கோபமா நீர் அன்பாயிருந்த தேவன் கோபமானார். அவன் குறைவுபடத் தொடங்கினான். 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரத்தை இழந்தான். சத்துருவே இல்லாதவனுக்கு சத்துரு வந்தான். எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் உற்று ஆராய்ந்து பார்த்து, ஏன் எங்களுக்கு குறைவுகள், ஏன் எங்களுக்கு தோல்விகள் என்பது உழைத்து ஆராய்ந்து பார்த்து ஜீவியத்தை சரிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களை தொடரட்டும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.